நல்லா நடக்கும் செய்யுது. ஸோ இந்த மாதிரி அதோட செதியில் யூஸ் பண்ணி சூப்பராக நடக்கும் இந்த மீன். இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண பில்லட் மாட்டிக்கிச்சரா வாயில். இதுதான் ஓவராக பல்லு வச்சுக்கூடாது. இது வந்து நான் பில்லட்டுக்கு ட்ரெயின் பண்ணிட்டேன். ஆனால் இது சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேனான்னு ஹோம் ப்ரீடில் மல்டி கலர் நீமோ மல்டி கலராக இருந்தது. இவரை வந்து நான் கீழே இம்போர்ட்டட் டேங்க்கில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து மேலே கொண்டு வந்துட்டேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம திருச்செந்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. பார்த்ததுலேயே மந்தமான மீன், மூளை இல்லாத மீன்னா அந்த கேட்ஃபிஷ் தான். அது நான் என்னோட அரோனாவை வந்து இது முழுங்கிருச்சு. அவ்வளோ பெரிய அரோனாவை வந்து இது முழுங்கிருக்குன்னா நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் க்ரோத் இல்லாத மாதிரி தெரியுது. என்கிட்ட இருக்க எல்லா மீனையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மாஸ்டர் ஃபிஷ் நிறைய புதுசாக வாங்கியிருக்கேன். அதனால் அதை தான் பார்க்க போகிறோம். அதில் எனக்கு ஃபேவரட் அப்படின்னா கோலா மீன். நம்ம கோலா அப்படின்னு தான் சொல்லுவோம். வெளிநாட்டில் அலிகேட்டர் கார்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. அதை தாண்டி நாக்கு மீன், சோல் ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி வித்தியாசமாக இப்போ வாங்கி வச்சுருக்கேன். என்னென்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளவரானில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி ஃப்ளவரானாக இருந்தது, இப்போ பெருசாக வளர்ந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். வந்து கீழே வந்து பார்த்துருவோம். கீழே வந்து ஒரு சில ஃபைட்டர் வந்து இருக்குது. அதை தாண்டி மான்ஸ்டர் ஃபிஷ் இருக்குது. மான்ஸ்டர் ஃபிஷ்ஷே வந்து பார்த்துருவோம். ஏன்னா மற்றதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அலிகேட்டர் கார். மான்ஸ்டர் ஃபிஷ் ஒருத்தவங்க வளர்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட்டில் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூப்பரான மீன் இது. ஆனால் இது விரல்லாம் கடிக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதனால் இது மேலே ஒரு பயம் இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது ரொம்ப பயங்கரமான சைஸ் வரும். இதில் இருக்க எல்லாமே. டேங்க் வந்து நான் சின்ன டேங்க் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து 2.25 அடி டேங்க்கு. ஜஸ்ட்டு சைசிங் பண்ணுறதுக்காக தான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதோட பெருசாக ஒரு டேங்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே இருக்குன்னு அது காட்டுறேன் நான். ஸோ கார் இருக்குது. இந்த டேங்கில் டாமினன்ட் எது இதில் எல்லாத்தையும் ஆட்டி படைக்குதுன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த டேங்கில் டாமினன்ட்டு. ஜெயன் கோரா. கேமராவுக்கு வந்து ரொம்ப பயப்படுது. காருமே வந்து பயந்துட்டு தான் இருந்துச்சு. நேற்று ஒரு அரை நாள் கிட்ட வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஷார்ட் வீடியோக்காக. அதனால் இப்போ கேமராவில் இருக்க பயம் குறைஞ்சிருச்சு. ஒரே நாளில் பயம் குறைஞ்சிருச்சு. ஸோ ஜெயன் கோரா கேமராவை பார்த்து பயந்து பின்னாடி இருக்குது. அவர் தான் இந்த டேங்க்லேயே டாமினன்ட்டு. ஜெயன் கோரா இந்தளவுக்கு அக்ரெசிவாக இருக்குன்றதை நான் எதிர்பார்க்கல. அக்ரெசிவ் தான், எல்லாத்தையுமே அப்பப்போ வந்து கடிச்சிக்கிட்டே இருக்குது. பட் அதோட வாய் வந்து அந்தளவுக்கு கடிக்கிற தன்மையில் இல்லை இந்த சைஸுக்கு. ஸோ அதனால் எதையுமே டேமேஜ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா லெமன் ஆஸ்கர். ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். வந்த புதுசில் எல்லாத்துக்குமே வந்து லைவ் ஃபிஷ்ஷு தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஆஸ்கருக்கு செட் ஆகலை. ஆஸ்கரால் வந்து லைஃப் ஃபிஷ்ஷை செரிக்க முடியலை. ஸோ ஒயிட் பூப் வந்து இதுக்கு இப்போ டிசீஸில் இருக்குது. அதுக்காக டிவார்மிங் மெடிசன்லாம் வாங்கியிருக்கேன். இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணலை. தனியாக எடுத்து போட்டு இவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒன்றா எல்லாத்தையும் காமிச்சிருவோம், அதுக்கப்புறம் பிரிப்போன்றதுக்காக ட்ரீட்மெண்ட் இன்னும் நான் இவருக்கு பண்ணாமல் வச்சுருக்கேன். டிவார்மிங் மெடிசனும் இங்கே தான் இருக்குது. வார்ம் அவுட்டு, அக்வா ரெமடியோட வார்ம் அவுட்டு. இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றனாலே இப்போ எல்லாத்தையும் பில்லட்டுக்கு தான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இதில் ஃப்ளவரானையும் ஆட் பண்ண போகிறேன். அது இதோட மோசம். சுத்தமாக லைஃப் ஃபீட் எதுவுமே அதுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் பில்லட்டுக்கு தான் வந்து நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். பில்லட்டும் ஃபீட் பண்ணி காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு கார் மட்டும் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றது எல்லாம் பயத்தில் இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ்ஷு, ஷவல் நோஸு. ஷவல் நோஸ் முறையாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகிறப்ப பார்த்துருந்தேன். ஸோ பெர்முடா ட்ரையாங்கிள் அக்வாட்டிக்ஸ் அவர்கிட்ட தான் பார்த்துருந்தேன். இதையுமே வந்து நான் அவர்கிட்ட தான் எடுத்திருந்தேன். மற்றதெல்லாம் வந்து கொளத்தூர் தான். ஸோ ஆஸ்கரும் கொளத்தூர், காருமே கொளத்தூர். இவர் வந்து நான் பெர்முடாக்கிட்ட எடுத்தேன். இன்னும் மேலே ஒரு சில மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் இருக்குது. அதையுமே வந்து நான் காட்டுறேன். இவருக்கு வந்து ஃபீடு வந்து நான் ஃப்ரோசன் ஃபிஷ்ஷு போடுறேன். நம்ம வீட்டில் சமைப்போம்ல, ஸோ அந்த மீனை வந்து நான் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது சின்ன சின்ன பீஸாக வந்து போடுறப்ப சிங்க் ஆகிரும். அதை வந்து இவர் சாப்பிடுவார். மற்றது எல்லாமே வந்து பில்லட்டு தான். ஆஸ்கர் இப்போதைக்கு ஃபீட் எடுக்கல, உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால. சரி, இப்போ பில்லட் போட்டு பார்ப்போம். நம்ம காலையில் ஃபீட் பண்ணிட்டேன். இது மதியம். ஸோ இன்றைக்கான செகண்ட் ஃபீடுன்னு வச்சுக்கலாம். இதை கார்கிட்ட பிடிக்காத எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்படியே தான் இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே இடத்துல தலைவர் இருப்பார். இப்போ ஃபுட்டு போட்டோன்றனால தான் கொஞ்சம் முன்னாடி வருது. கார் பில்லட் சாப்பிடுதுன்னு நான் ஒரு ஷார்ட் வீடியோ போடுவோம். நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, எப்படி ப்ரோ இதுக்கு ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, பட்னி தான். ஒரு சிலர் வந்து என் காருக்கும் நான் அப்படி தான் ப்ரோ பில்லட்டு தான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. ஒரு சிலர் வந்து ஆச்சரியப்பட்டீங்க, எப்படி ப்ரோ இதுக்கு வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அதில் ஒரு கமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. வென் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் வெஜிடேரியன், நீயும் வெஜிடேரியனாக மாறி தான் ஆகணும்னு. இவர் தனியாக தான் இருக்கார். இவர் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் இவருக்கு எதனா இருந்தால் பொறிச்சிருவோம். ஸோ ஜஸ்ட் இவரை நல்லா பசிக்க விட்டு வந்து இவரை பில்லட்டுக்கு ட்ரெயின் பண்ணணும். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே ட்ரெயின் பண்ணீங்க. ஒரு சிலர் வந்து என் காருக்கும் நான்
நல்லா பசிக்க விட்டு வந்து ஒரு பில்லட்டுக்கு ட்ரெயின் பண்ணோம். இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண பில்லட் மாட்டிக்கிச்சா வாயில வீடியோ எடுக்கப்போ தான் ஆகுமா? இல்லை அதே எடுத்துரும். ஸோ அதோட பல்லில் வந்து பில்லட் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்கிறது. கண்டிப்பாக அது எடுத்துரும். ஓகே, கரெக்டாக வீடியோ எடுக்கிறப்ப இப்படி பில்லட் அது வாயில் மாட்டியிருக்கு. உங்ககிட்டயும் காட்டுற ஒரு தருணம் எனக்கு நடந்திருக்கு. இதுதான் ஓவராக பல்லு வச்சுக்கூடாது. மேலே இருக்க பல்லில் போய் ஃபுட்டு மாட்டிக்கிச்சு. ஓகே, இது கண்டிப்பாக ஃபுட்டை வந்து எடுத்து விட்டுரும். எல்லா ஃபுட்டையுமே வந்து பேலன்ஸையும் சாப்பிட்றோம். மற்ற எதுவுமே வந்து இப்போதைக்கு பில்லட் சாப்பிடாது. ஏன்னா கேட்ஃபிஷ்க்கும் வந்து ஃபிஷ்ஷு தான். ஆஸ்கர் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. கோரா கேமரா பார்த்து பயப்படுது, எடுத்துருச்சு பாரு, அவ்வளோதான். இப்போ தானே பல்ல சிக்குச்சு, விடுன்னு நினச்சியா? யார் கையில்? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா சாப்பிடுது. வந்த புதுசில் அவ்வளோ ஒல்லியாக இருந்துச்சு மீன். இது குண்டா இருக்கா ஒல்லியாக இருக்குன்றது மேக்ஸிமம் தெரியாது உங்களுக்குலாம். பட் அவ்வளோ ஒல்லியாக இருந்துச்சு. இப்போ நல்லா தொப்பை போட்டு மீன் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாப்பிட்ற மீன் எனக்கு பிடிக்கும். ஓகே, இந்த மான்ஸ்டர் டேங்க்கில் அவ்வளோதான் இப்போதைக்கு இருக்குது. அப்படியே இப்போ ஃபைட்ரு பார்த்துருவோம். இதெல்லாம் ஹோம் ப்ரீடு தான். ஹோம் ப்ரீடில் மல்டி கலர் நீமோ மல்டி கலராக இருந்தது. இப்போ ப்ளூ நல்லா டாமினேட் பண்ணிருச்சு ஏஜ் ஆக ஆக. குட்டியோண்டா இருக்கிறப்ப எடுத்து இவரெல்லாம் எனக்கு ப்ரீடிங்குன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து போட்டேன். இவர் ஒரு மேலு. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம திருச்செந்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. திருச்செந்தூரில் யார்கிட்டருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ ரெபல் பீட்டாஸ்ட்டை தான். டபுள் டெயில் வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி நல்ல பேர் தேடிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து அவர் ரெபல் நோட் பண்ணார். அதனால் அவரே வந்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி இந்த டபுள் டெயில் கொடுத்தாரு. அண்ட் டபுள் டெயில் ப்ளக்கார்ட் ப்ரீட் எடுக்கணும்னு தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இதை நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்ட அப்படியே பார்த்தா இது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரெபல்கிட்ட தெரிஞ்சுது. இது எனக்கு பார்க்குறதுக்கு ப்ளக்கார்ட் மாதிரி தெரியலை, ஹாஃப் மூன் மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் சின்ன டெயில் மாதிரி தெரியுது. ப்ளக்கார்ட்டுமே வந்து ஹாஃப் மூன் தான் சொல்லுவோம் நம்ம. பட் என்ன இருந்தாலும் நம்ம நார்மல் ஹாஃப் மூனுக்கும் ப்ளக்கார்ட் டைலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது ஒரு ஹாஃப் மூனில் சின்ன டைல் இருக்கக்கூடிய ஹாஃப் மூன் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நல்ல ஒரு க்ரௌன் டைல் மேலு. இதுவுமே நம்ம ரெபல் பீட்டாஸ் அவர்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்தது தான். இந்த ரெண்டு பேர் வந்து நான் திருச்செந்தூர்லேருந்து வர்றப்ப எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ரெண்டுத்தில் எனக்கு பர்சனலாக பிடிச்சதுன்னா டபுள் டெயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் குவாலிட்டி வைஸ்ன்றப்ப இது சூப்பராக இருக்குது. இதுக்கான ஃபீமேல்ஸ் எல்லாம் இங்கே பாட்டிலில் இருக்குது. ஃபீமேல் மட்டும்தான் நான் பாட்டில்ஸில் போடுவேன். என்னையை பார்த்து நீங்கள் போடாதீங்க. உங்களால் இடம் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இடம் கொடுங்க. ஸோ இது வந்து க்ரௌன் டெயில் ஃபீமேல். அந்த க்ரௌன் டெயில் மேலுக்கான ஃபீமேல் தான். க்ரௌன் டெயில் இந்த கலர் பேட்டர்ன் வந்து மஸ்கட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபீமேல் இப்படி தான் வரும் போல். நல்ல வயிறு முட்டை இருக்குது. காலையில் ஃபீடு போட்டேன். ஸோ அடுத்து அந்த மல்டி கலர் மேல் என்னோட ப்ரீடு காப்ச்சா பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ஃபீமேல் இது. ஸோ இது வந்து இது இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் ஒரு ஃபீமேல் வச்சுருக்கேன், அது மேலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபீமேல் கேலக்ஸியில் கொஞ்சம் வச்சுருக்கேன். மேலே வந்து அவர் தான், அவரோட யங் ஸ்டேஜில் அட்டகாசமாக இது இருந்துச்சு. ஸோ அதனால் இவர் தான் ப்ரீடிங்க்கு போட போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பிடிக்காது. அதாவது முன்னே இது குட்டியில் இருந்த கலருக்கு கம்பேர் பண்ணுறப்ப இப்போ இது கலர் மாறிடுச்சு. ப்ரீடர் இருக்குன்னா ரொம்ப சூப்பராக வரும். டபுள் டெயிலுக்கான ஃபீமேல். மேல் ஃபீமேல் அச்சஸில் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஆரஞ்ச் பிளாக் பேட்டர்னில் ஒரு நீமோ, மேலும் அப்படியே தான் இருப்பார் ஆரஞ்ச் பிளாக் பேட்டர்னில். ஸோ இந்த 3 பேர் தான் இப்போதைக்கு பர்சனல் கலெக்ஷனாக பீட்டா எடுத்து வச்சுருக்கேன். சாமராயில் ஸ்னோ ஒயிட் கொஞ்சம் ஆசைப்பட்றேன், கிடச்சிதான் அதுவும் பேரண்ட்டாக எடுத்து வைப்பேன். எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ப்ரீடு இறக்க தான் டைம் இல்லை. ப்ரீடு இறக்கலாம். குட்டிங்களை வளர்க்கணும் அப்படின்னா டாஃப்னியா மொயினா மெயின்டைன் பண்ணி அதுங்களுக்கு கரெக்டாக ஃபீடை போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப தான் அது பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ மேலே போய் அப்படியே நம்ம பார்ப்போம். மேலேயுமே வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்த்துருவோம். கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய கிடையாது, இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜு இது வந்து கூலர்னு சொல்லுவோம். அந்த ஐஸ்கிரீம் கடையிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ எங்கள் வீட்டில் கீழே கடையில் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. உடனே எங்கள் அப்பா உள்ளே இருக்க மிஷின் பார்ட்ஸ் எல்லாம் கலட்டி அவரே வந்து தூக்கி மேலே ஏற்றி கொடுத்துட்டாரு. சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து படிக்கட்டு வழியாக ஏற்ற முடியாது, கயிறு கட்டி ஏற்றணும். கஷ்டப்பட்டு ஏற்றி இங்கே கொண்டு வந்திருக்கேன் மான்ஸ்டர் ஃபிஷ்க்காக தான். இப்போ இங்கே என்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம்.
ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது கேட்ஃபிஷ் தான், ஹைப்ரிட் கேட்ஃபிஷ்ஷு. நான் பார்த்ததுலேயே மந்தமான மீன், மூளை இல்லாத மீன்னா அந்த கேட்ஃபிஷ் தான், அது நான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் அது கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. சின்னதில் அதை நிறைய வளர்த்துருக்கேன். அந்த ஆசையில் வந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். கௌதம்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து வளர்க்க வச்சிருந்ததை கேட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி கேட்டு வாங்குறது எனக்கு பிடிக்காது. பட் இது அந்தளவுக்கு எனக்கு சின்னலேருந்து வளர்த்த ஆசையில் அப்படி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். என்கிட்ட வந்து யாராச்சும் நான் வளர்க்குற மீன்லாம் கேட்டால் நான் போய் சண்டை போடுவேன். அவர் என்னமோ கொடுத்துட்டாப்புல. ஸோ என்னன்றதை நான் பிடிச்சி காட்டுறேன். ஸோ இது வந்து பனை ஏறி கண்டன்னுவாங்க. பனை மரத்தை மழை பெய்யறப்போ வந்து ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. தரை கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்னா தரையிலையும் நடக்கும். ஈரம் இல்லைனாலும் நடக்கும், அதை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி அதோட கில்ஸு அது பார்த்தீங்கன்னா தெரியும், அது பாட்டு போய்கினே இருக்கும். கில்ஸை கால் மாதிரி யூஸ் பண்ணி நடக்கும். இது வந்து பெண்ணு, சரிங்களா? என்கிட்ட பெண்ணு ஆணுன்னு கரெக்டாக இருக்குது. பெண்ணு வந்து அந்தளவுக்கு அதோட செதில் விரித்து நடக்காது. அதுவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஆணியை எடுத்து நடக்க விட்டு பார்ப்போம். முள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காதில் இருக்கும், தலைக்கு மேலே இருக்கும், தலைக்கு கீழே இருக்கும், வயத்தில் இருக்கும், எல்லா இடத்துலையும் முள் இருக்கும். ஏய் கேட்ஃபிஷ், மந்தமான மீன், ஓடி வந்து வலையிலையா வந்து நிற்ப ஓ. ஸோ இது வந்து அந்த பனையேறி கண்டையில் ஆண் மீன். இதை வந்து நாங்கள் ஆனால் வந்து பனையேறி கண்டைன்னு சொல்ல மாட்டோம், கல்கொடுவா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேர் வந்து யாருக்குமே தெரியல, அதனால் எங்கள் ஏரியாவில் மட்டும் இதை கல்கொடுவான்னு சொல்லுவோம். இதோட செதியில் பார்த்தீங்கன்னா நல்லா விரிக்குது, நல்லா நடக்கும் செய்யுது. ஸோ இந்த மாதிரி அதோட செதியில் யூஸ் பண்ணி சூப்பராக நடக்கும் இந்த மீன். அதே மாதிரி இது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி மீன் மாதிரியே இருக்காது. அதோட ஃபின்ஸ் பார்த்தா நல்லா எல்லோவிஷாக, பாடியில் ரெட்டு ப்ரௌனுன்னு கலர் சூப்பராக வந்திருக்கும். ஆனால் அது முழுக்க முழுக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜு பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலரை வந்து அழகாக மாற்றிருக்கு. இதுக்கும் வந்து நான் ஃபுட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஏரி மீனாக இருந்தாலும் சரி, என்ன மான்ஸ்டர் மீனாக இருந்தாலும் சரி, ஃபுட்டு தான். காரணம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னோடய ஃபீடிங் ஃபிஷ்ஷு. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். டேங்க்கில் விட்டுருவோம் இவரை. இது வந்து ஆணு. இப்படி சும்மா கட்டி பண்ணக்கூடாது, நான் வீடியோக்காக தான் பண்ணுறேன். உடம்புல இப்போ சின்ன சின்னதாக அது அடி நிறைய பட்டிருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னோடய மந்தமான கேட்ஃபிஷ்ஷு. மந்தமான ஓடுது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது. நான் பர்த்டே யார்கிட்ட பேசணும் மந்தியா? ஏன் இதை மந்தமான மீன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய அரோனாவை வந்து இது முழுங்கிருச்சு. அவ்வளோ பெரிய அரோனாவை வந்து இது முழுங்கிருக்குன்னா பார்த்துக்கோங்க. நல்லா பிசு பிசுன்னு இருக்குது, முள்ளெல்லாம் குத்துது. அரோனா வந்து இது வாய்க்குள்ள நுழையுது, ஆனால் இதில் முழுசாக அரோனா முழுங்க முடியாது. இருந்தாலும் வேறு எந்த ஒரு மீனாக இருந்தாலும் முழுங்க ட்ரை பண்ணாது. இது முழுங்க ட்ரை பண்ணி சிக்கி அது செத்து போய் தூக்கி போட்டேன் அதை. ஸோ இப்படி எனக்கு ஒரு மீனை வந்து கொடுச்சிது, அதனால தான் மந்தமான மீனுன்றேன். ஒரு உணவை எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படின்றது அதுக்கு தெரியலை. ஸோ நார்மல் கேட் ஃபிஷ்ஷும் இது கூடயே நான் இந்த டேங்க்கில் விட்டு வச்சுருந்தேன். அது வந்து எந்த ஒரு ஃபிஷ்ஷையும் முழுங்கலை. ஆனால் இது முழுங்க முடியுமா சாப்பிட முடியுமான்றதெல்லாம் யோசிக்காமல் எது வாயில் கிடச்சாலும் டக்குன்னு எடுத்துக்குது. ஸோ அதனால தான் இது மந்தமான மீன், மூளை இல்லாத மீனுன்னு நான் சொல்கிறேன். என்னோடய சவுல்னஸ் அப்படி கிடையாது. ஹைப்ரிட் கேட்ஃபிஷ் வேஸ்ட்டு. ஓகே, ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான் இருக்குது. இதுங்களை மட்டும் ஏன் தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னா, கேட்ஃபிஷ் எல்லாத்தையும் முழுங்கிருது, அதனால் இவர் தனியாக இருக்கார். கீழே இருக்கிறதெல்லாம் இன்னும் சைஸ் பண்ணிட்டா ஒன்றா வந்து நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் கல்கொடுவா, அதாவது பனையாரி கண்டை, அது வந்து மேல் ஃபீமேல் இருக்குது, ஃபீமேல் எக்கோடையும் இருக்குது. சரி, ஒரு சான்ஸ் ப்ரீடிங் எதனா நடக்குமா அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம். கேட்ஃபிஷ் கூட தான் இருக்குது, பட் ஸ்டில் நம்ம ப்ரீட் ஆகுதான்றதை பார்ப்போம். ஸோ அடுத்து ஃப்ளோரான் பார்க்கலாமா, ஃபைட்டு பார்க்கலாமா? சின்னதுலேருந்தே போகலாம், ஃப்ளோரானுக்கு போயிடலாம். ஃப்ளவரானே போவோம். ஏன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் பார்த்துட்டோம், அதுக்கடுத்த மான்ஸ்டர் ஃப்ளவரான் தான். என்கிட்ட மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீஜா. எதுக்குமே வந்து இன்றைக்கி இன்னும் ஃபீட் போடலை, ரொம்ப குட்டியாக எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து இந்தளவுக்கு செட் ஆகி நல்லா வளரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கேமராவை பார்த்தோன்னே அது உடம்புல வந்து அந்த வெர்டிகல் ஸ்டைப்ஸ் வந்துருச்சு. பிளாக் கலரில் வெர்டிகல் ஸ்டைப் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பயுமே இருக்காது. இப்போ கேமரா பார்த்து பயத்தில் வந்திருக்கு. ஸோ இது மேலா ஃபீமேலாக என்னன்றதுலாம் எனக்கு தெரியலை, வளர்த்துட்ருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு 3.5 இன்ச்சுக்கிட்ட இருக்குது. இப்போ கொஞ்சம் வளர்ச்சி வந்து குறைஞ்சிருச்சு. நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு, டக்குன்னு இப்போ வந்து ஸ்லோ ஆயிடுச்சு க்ரோத்து. 3.5-4 இன்ச்சு ஆல்மோஸ்ட் வந்து வந்துருச்சு டைலோட சேர்த்தோம் அப்படின்னா.
ஸோ இது வந்து புள்ளி ஜீன் வீஜான்னு வீஜா ஃபார்ம் நம்ம கோயம்புத்தூர் வீடியோ எடுக்க போயிருந்தப்ப எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ஃபிஷ்ஷை வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாரு. அதையுமே வந்து நான் காட்டுறேன். இங்கே கீழே இருக்குது. இங்கே வந்து லைட்னிங் கம்மி தான். மீன் வந்து நான் உங்களுக்கு வலையில் எடுத்து காட்டுறேன். இது வந்து நல்லா ரெட்டிஷாக வரும் ப்ரோ. இதோட பேரன் நல்லா ரெட்டானது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விட்டாரு. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு வர்றப்ப. இப்போ என்ன ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிட்ட இருக்கும். நல்லா வளர்ந்துருச்சு. கலர் நல்லா வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டாரு. நல்லா வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பரவாயில்ல, சைஸ் நல்லா ஆயிடுச்சு. இந்த டேங்க் கீழே இருக்குன்றனால இதை நான் அவ்வளோவா நோட் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா கப்பீஸ் இருக்குது இந்த டேங்க்கில். ஸோ இந்த கப்பீஸை மெட்டல் பிளாக்னு சொல்லுவாங்க. நம்ம திருச்சி சந்தையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். குளத்தூரில் இல்லாத கப்பீஸ் கிடையாது. இருந்தாலும் அங்கே போகணுமே, அங்கே ஒரு பர்ச்சேஸ் பண்ணணுமேன்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். எனக்கும் கப்பீஸ் தேவை இருந்தது. எனக்கு கப்பீஸ்ன்ட்டு எதுவுமே இல்லை. பேரண்ட்டுக்காக வாங்கிட்டு வந்தேன். பட் ப்ரீடே ஆகலை. இது என்னோட கம்ஃபா. இவரை வந்து நான் கீழே இம்போர்ட்டட் டேங்க்கில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து மேலே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்காக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட முடியலை. கேட் ஃபிஷ் முழுங்க ஆரம்பிக்குது. அதனால் அதெல்லாம் கீழே கொண்டு போயிட்டு இவரை வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன். இது ஃப்ளோரானுன்றதுனால பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்க முடியும். அதனால் மட்டும்தான் இதை மேலே கொண்டு வந்துட்டு அதை கீழே போட்டிருக்கேன். அது ஃபேவரெட். இது எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது. இவருக்கு வந்து இது 2 அடி டேங்க்கு. 2 அடிக்கு வந்து நான் இடம் கொடுத்துருக்கேன். சரிங்களா, 2 அடிக்கு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு டீசெண்டான இடம் தான். பெரிய டேங்க்குன்னெலாம் சொல்ல மாட்டேன். 2 அடின்றது ஓகே அப்படின்ற இடம் தான். நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோரானுக்கு நீங்கள் ஆரம்ப சைஸ் கொடுக்கணும் அப்படின்னா 2 அடி டேங்க் கொடுங்க. ஸோ அது பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபீமேலு 1/2 இன்ச்சில் இருந்து நான் வளர்த்துட்ருக்கேன். ரொம்ப ஃபேவரெட்டு. எக்கு லே பண்ணுறதுக்கு ஒரு டைம் டியூப்லாம் இறங்குச்சு. பிளட் வார்ம்ஸ் போட்டிருந்தேன். டியூப் இறங்குச்சு. அதுக்கப்புறம் டியூப்பு திருப்பி இப்போ டியூப் இறங்கியிருக்குல்ல. ஆமாம், டியூப் இறங்கியிருக்கு. நானே இப்போ தான் பார்க்குறேன். அப்படியே கீழே பார்த்தா தெரியும். ஓகே, நானே வந்து இப்போ தான் பார்க்குறேன். ஒரு டைம் பிளட் வார்ம்ஸ் போட்டப்போ டியூப் இறங்குச்சு. இப்போ திருப்பி இறங்கியிருக்கு. டியூப் இறங்குன்னா ஒன்றும் இல்லை, முட்டை போட போகுது, அதுக்கான சைன் தான். இப்போ இத்தனைக்கும் பில்லட்டு தான் போடுறேன். மேபி மேல் பார்ட்டிஷன் போட்டு வச்சுருக்கிறதுனால டியூப் இறங்கியிருக்கா என்னன்னு தெரியலை. பார்ப்போம். ஆனால் இவர் ஃபெட்டைலாக இருக்கிறதுக்கு 99% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது கம்ஃபா. இருந்தாலும் சும்மா போடுவோமே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ அடுத்து கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா மேல். இதுவுமே வந்து F2 கம்ஃபா. மேலே பார்த்த மேல் ஃபீமேல் வந்து நம்ம 10.7 குளத்தூரில் எடுத்தது. இது வந்து நம்ம ரேவந்த் கிட்ட எடுத்தது, ஃப்ளோரான் ஃபேக்ட்ரி இந்தியா. ஸோ இது இம்போர்ட்டட் தான். பேபி சைஸில் எடுத்துகிட்டு வந்தேன் 1/2 இன்ச்சில். இப்போ அட்டகாசமாக வளர்ந்துருக்கு. இப்போ ஒரு 3.5 இன்ச்சு கிட்ட இருக்கும். இதுவும் அந்த வீஜா மாதிரி தான் நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் க்ரோத் இல்லாத மாதிரி தெரியுது. இவர் என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இப்போ ரீசெண்டாக இருக்கார். இதுவும் ஒரு 2 ஃபீட் டேங்க்கு. தனியாக வந்து இவருக்கு பார்ட்டிஷன்லாம் போடாமல் கொடுத்துட்டேன். ஏன்னா க்ரோத் இப்போ கொஞ்ச நாளாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் இவருக்கு வந்து நான் தனி டேங்க் கொடுத்துட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி கைக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன். குளத்தூர்லேருந்து வாங்கின வர வார்ம்ஸ் எல்லாம் இவருக்கு கையில் கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தேன். பட்டு விட்டுட்டேன், கேப் ஆகிடுச்சு. அவர் எப்படியும் கைக்கான பழக்கத்தை மறந்துட்டுருப்பார். நல்ல ஒரு மேல், எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. வளர்ந்தால் இவர் தான் என்னோட இடத்துல டாமினன்ட் ஃபிஷ்ஷாக இருக்கும். டாமினன்ட் ஃபிஷ்னால் எனக்கு பிடிச்ச மீன்னு சொல்லி வளர்ந்ததுக்கப்புறம் இவரை தான் நான் காட்டுவேன் ஃப்ளவரானில். ஸோ நம்ம பார்ப்போம். இன்னும் ஃப்ளோரான்ஸ் வந்து வச்சுருந்தேன் ஒரு 2-3, எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இவ்வளோதான் இருக்குது ஃப்ளோரான்ஸு. நிறைய வச்சுக்கவும் சரியாக பார்த்துக்காமல் வந்து ஒன்றா இறக்குறது, வளர்ச்சி இல்லாமல் போகிறது, பிரச்சனை வர்றது அப்படின்னு இருந்துச்சு. அதுக்காகவே வந்து எல்லாத்தையுமே வந்து நான் குறைச்சிட்டேன். ஸோ அடுத்து வந்து ஃபைட்டர் அப்படியே போயிடுவோம். ஸோ இது வந்து என்னோடய ஹோம் ப்ரீட்ஸ் அவதார் லைனில் வந்த மிச்சமான மீனுகள்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பாடி டிஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நல்ல மீன் எல்லாத்தையும் விற்றுட்டேன் நான். ஸோ ஊனமான மீன் வந்து இதில் அதிகமாக இருக்குது. இன்னும் இதில் அவதார் கலரில் இருக்கக்கூடிய மீன் வந்து இருக்கும். இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இவரை வந்து நான் ஷார்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன், எங்கள் வீட்டில் பிறந்த ஊனமான மீன்னு சொல்லி. ஸோ இவரோட சகோதரர்கள் இவங்க தான் அவதார் லைன் மீனுங்க. ஸோ இதில் அவதார் கலரில் அதோ இங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் சைஸ் ஆகலை இன்னும். ஸோ சைஸ் ஆச்சு அப்படின்னா இவரெல்லாம் பாட்டிலிங் பண்ணி சேல் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் ஹெல்த்தியான ஃபிஷ்ஷு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபிஷ்ஷு இதில் ஒரு 30% இருக்குது. அடுத்து அப்படியே பார்ப்போம். எல்லா டைமும் அவதார் பேட்சை காமிச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து கேலக்ஸிஸ் இருக்குது. இதில் அயன்மேனுமே வந்துருக்கு. ஸோ க்ளோஸ்அப்பாக அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப குறைச்சலான மீன் தான் இருக்குது. ஸோ இதில் எல்லோ கேலக்ஸி இருக்குது. எல்லோ கேலக்ஸி நிறைய பேர் தேடிட்டுருக்கீங்க. ஸோ எல்லோ கேலக்ஸி ஒரே ஒரு பேர் இருக்குது. அதனால் தலைவரை கொஞ்சம் ரகசியமாக வந்து நான் வச்சிட்ருக்கேன். அப்புறம் அயன்மேன்,
இவரும் சைஸ் வருவார்னு பார்க்குறேன், வரமாட்டுது. இந்த லைனில் வந்து கொஞ்சம் growth ஸ்லோவாக இருக்குது அயன்மேன் லைனில். அதாவது நான் வச்சுருக்க லைனேஜில் ஸ்லோ. இது ரெண்டுமே அயன்மேன் லைனேஜ் தான். ஸோ உங்களுக்கு அந்த கோல்டு பார்த்தா தெரியும். பட் ஃபுல் அயன்மேன் சொல்ல முடியாது, ஒரு பி கிரேட் அயன்மேன்னு சொல்லலாம், இல்லை ஆர்ஜிஜி சொல்லலாம், ரெட் கோல்டன் கேலக்ஸி சொல்லலாம் நம்ம. அப்புறம் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப மினிமலாக இருக்குது ஸ்டாக்கு. இதெல்லாம் சைஸிங்காக தான் நான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்தால் தான் இது சேல் பண்ணுவேன். ஏன்னா இப்பயே இதுங்களையே வந்து நான் சைஸ் பண்ணி சேல் பண்ணாலுமே சைஸ் கம்மின்றாங்க. அப்போ இது இந்த சைஸ்லேயே நான் கொடுத்தேன்னா வேலைக்கே ஆகாது. அதனால் இன்னும் கொஞ்சம் சைஸிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதுங்க சேலு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒயில்டு ஃபீமேல் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து இந்த ஒரு காப்பர் ஃபீமேல் இருக்கும். ரொம்ப கம்மியான மீன், 4-5 மீன் தான் அதில் இருக்கும். ஸோ இந்த காப்பர் ஃபீமேல் தான் இப்போ இந்த தெர்மாகோல் பாக்ஸில் ரேட் அதிகமான ஃபீமேலு. இதை பார்த்தா இதெல்லாம் ஏன் ரேட் அதிகம் தான் நீங்கள் சொல்வீங்க. இது என்ன லைனேஜ், இதுக்கான மேல் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா பாட்டிலில் இதுக்கான மேலே வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த லைன் அந்த காப்பர் ஃபீமேலுக்கான மேல் வந்து இதுதான். ஸோ பிளாக் ஸ்டார் கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. நல்லா பிளாக் பேட்டர்னில் நடுவில் வந்து அந்த கோல்டு டாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த லைனில் வந்த ஃபீமேல் தான் அது. ஃபீமேல் அந்த குவாலிட்டி கிடையாது, பட் அந்த லைனுக்கான மதிப்பு இருக்குது. இதை ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான குட்டி எடுக்க முடியும். இதோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு இதை வாங்குவாங்களான்றது தெரியல. அதனால் இதை பர்சனல் கலெக்ஷனுக்கு வச்சுக்கலாமா இல்லை சேல் பண்ணலாமான்னு நான் யோசிச்சுட்டு தான் அதை வச்சுருக்கேன். இந்த மேலுக்கான ஃபீமேலாக அதை நான் ப்ரீட் போடுவேன். ஸோ அதுலேயே செகண்ட் குவாலிட்டி மேலுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்மி ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து அந்த கோல்டு டாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா ஒயில்டு இருக்குது. ஸோ தலைவர் பாட்டிலில் இருக்கிறதுனால வாழெல்லாம் மடக்கிட்டு இருக்காரு. இங்கே இன்னொரு ஒயில்டு இருக்குது. ஒயில்டு இம்பிளிஸு ஃப்ளேர் பண்ணுவாங்களான்னு தெரியலை, பயத்தில் இருக்காங்க. ஸோ எப்படியே இருக்கட்டும். இது ஒரு ரெட் கேலக்ஸி மேலு. ஸோ பாட்டில்ஸ் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் காலியாக தான் இருக்கும். காரணம் வந்து நான் பாட்டிலில் சைஸிங் பண்ண மாட்டேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மட்டும்தான் சைஸிங் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் சைஸ் ஆகிடுச்சு சேல் பண்ண ரெடி அப்படின்னா பாட்டிலில் போட்டு அடுத்த 3 நாளுக்குள்ளே வந்து விற்றுருவேன். ரொம்ப ரேராக ஒரு சில மீன் தான் ஒரு 10 நாள் 12 நாள் வரைக்கும் பாட்டிலில் ஹோல்ட் பண்ணுற நிலமை வரும். ஸோ பாட்டிலில் ஃபிஷ்ஷஸ் யாரும் போடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா ஃபீமேல்ஸ் இங்கே இருக்குது. இந்த ஃபீமேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் டூப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மாலி இருக்கும். ஸோ மாலி நான் வச்சுருந்தேன், இது ஆர்லிகன் மாலி. எல்லாம் செத்துருச்சிங்க. இவர் ஒருத்தர் மட்டும் சர்வே ஆனார். சரி எதுக்கு இவருக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துக்கின்னு ஃபீமேல் பீட்டாஸ் கூட விட்டுட்டேன். இதெல்லாம் மல்டி கலர் ஃபீமேல்ஸ் தான். இதில் சும்மா ஒரு 10 மீன் தான் இருக்கும். எல்லோ கேலக்ஸி பார்த்தீங்களா, அதுக்கான ஃபீமேல் இது. இந்த ஃபீமேல் ஆனால் எப்படி இருக்குன்றதை மட்டும் இப்போ பாருங்கள். தெரியுதுங்களா அதோட கலரு? ஆஃப் எல்லோ, ஆஃப் அந்த மார்பிள் ஷேடு அடிச்சிருக்கு. 2 சைட்லேயும் அப்படி கரெக்டாக ஆஃப்னு பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி கலர் பிரிஞ்சு வர்றதெல்லாம் அட்டகாசம். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஃபீமேலு. எல்லோ கேலக்ஸி லைனுன்றதுனால அந்த மேலுக்கு தான் இதை போட முடியும். ஸோ அடுத்து ஒரு நீமோ ஃபீமேலும் ஒரு மல்டி கலர் ஃபீமேலும். ஸோ அந்த மாதிரி ஃபீமேல்ஸ் இருக்குது. ஃபீமேல்ஸ் கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இப்போ ஃபைட்டர்ஸில் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து ஃபீமேல்ஸ் இருக்குது, அதே ஃபீமேல்ஸ் தான். எல்லாமே வந்து நம்ம பீட்டாஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து வித்தியாசமாக ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு மீன் இருக்கு என்கிட்ட. என்ன வருது நம்ம ஏரியாவில் அது என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம் நம்ம ஏரியாவில்? நீ சொல்லு. என்ன சொல்லுவோம்? நாக்கு மீன் சொல்ல மாட்டோமா? என்ன சொல்லுவோம்? என்ன வருது? நீ மீன்காரன் தானே? முன்னைய கேட்ட பேர் ஏதோ பரிச்சைக்கு கேள்வி கேட்ட பேர் பயந்துன்னு இருக்கான். நாக்கு மீன் தான் நான் சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் வந்து சோல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம பெர்முடா அவட்ட வந்து எடுத்தது தான். அவட்ட கேட் ஃபிஷ் எடுக்கிறப்ப வந்து வாங்கியிருந்தேன். கையில் இருக்குமா குதிச்சிருமா? ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது வந்து நான் பில்லட்டுக்கு ட்ரெயின் பண்ணிட்டேன். ஆனால் இது சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது சாப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. அப்புறம் எப்படி இது பில்லட் சாப்பிடுதுன்னா, நான் சிங்கிங் பில்லட் இப்போ டேங்கில் கூட வந்து இருக்குது. ஸோ பார்த்தது அங்கங்கே புளியாக இருக்குல்ல, அது பில்லட் தான். ஸோ சிங்கிங் பில்லட் வந்து நான் இப்படி போட்டு விட்ருவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு, கொஞ்சம் நேரம் கிடையாது ரொம்ப நேரம், ஒரு நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன்னா பில்லட் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதுங்க சாப்பிடுது. எனக்கு தெரிஞ்சு நைட்டில் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ
அப்படி தான் பில்லட் காண போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு 2 விஷயம் வாங்கியிருக்கேன். சும்மா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். காரணம் பில்லட் வந்து இவங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக. இதுங்க வந்து நம்ம மண் போடுறோம் அப்படின்னா வந்து மண்ணுக்குள்ளே வந்து புதஞ்சிரும். இதை வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகுது. ஸோ பில்லட்டுக்கு ட்ரெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இதில் சாயில் இன்னும் போடலை. இப்போ மண் போட்டேன்னா மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிரும். பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். கிளாஸ் டேங்க்குக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுங்களை பில்லட்டுக்கு ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டேன். நான் தாராளமாக இப்போ சாயில் போடலாம். போட்டு கிளாஸ் டேங்கில் விட்டேன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சோல் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. இதுவே சால்ட் வாட்டர் ஃபிஷ் இருக்குது. அதை பற்றி ஆன்லைனில் தேடணும்னா நிறைய இருக்குது. ஆனால் இதை பற்றி எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ரொம்ப புதுசு தான். எப்படி என்னன்றதை நம்ம வளர்த்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வெளியே அப்படியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கப்பீஸ் இருக்குது. நேட்டிவ் கப்பீஸ் பயங்கரமாக டேங்க் சிக்காக இருக்குது. இது வந்து என்னோடய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். என்ன தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணி மெடிசன் போட்டாலும் ஓரளவுக்கு இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு முன்ன வந்து அப்படியே கொத்து கொத்தாக செத்து வந்து எல்லாம் மேலே மறந்துது. ஸோ என் மான்ஸ்டர் ஃபிஷ்க்கு எடுத்து போட முடியாத சூழ்நிலை வந்துச்சு. அதனால தான் எல்லாத்தையும் நான் வெஜிடேரியனாக இப்போ மாற்றி பில்லட் போட்டுட்ருக்கேன். இல்லைனா இதுங்களுக்கு லைஃப் ஃபீடு தான் நான் போட்டிருப்பேன். ஸோ இதுங்களுக்கு டிசீஸ் வந்தது ஒரு நல்ல விஷயமாகவும் சொல்லலாம். ஸோ நிறைய இறந்து தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் நான். இதில் எப்படியும் 100 கணக்கில் வந்து மீன் இருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு எதுவும் சிக்கு கிடையாது. எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இதுங்க வந்து இப்போ வளர்ந்து வந்து இந்த டேங்க்கில் ப்ரீட் ஆகிட்டுருக்கு. இதுங்க ஃபீடிங் ஃபிஷ்ஷுன்றனால இதுங்களுக்கு மெடிசனும் வந்து அந்தளவுக்கு செலவு பண்ண முடியாது. பட் மெடிசன் 150 ரூபா பாட்டில் ஒன்று முழுசாக வந்து இதுங்களுக்கு கவுத்தி விட்டுட்டேன். வாட்டர் சேஞ்ச் பண்ணி 2 டைம்ஸ்னு போட்டிருக்கேன். இப்போ லைவாக எல்லா ஃபிஷ்ஷையும் பார்த்தா நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. மெடிசன் போடுறதுக்கு முன்னாடி பயங்கர டல்லாக இருந்துச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் டெத் ரேஷியோ இன்னமும் வந்து இருக்குது. இதில் 1 2ன்னு சாவ தான் செய்யுது. இதுங்களை எப்படி தேத்துறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த அளவுக்கு மீன் வந்து இந்த 2 நாளில் இறந்துருக்கு. பரிசு எங்கே அங்கேயே இருக்குங்க வா. இந்த வலையை வந்து நான் வேறு எதுலேயும் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் கடைசியாக வந்து இந்த கப்பீஸை காமிச்சேன். இல்லை மான்ஸ்டர் ஃபிஷ் காட்டுறப்பே காமிச்சிருப்பேன் நான். ஸோ இந்த வலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணணும். இதுங்களை ஸ்டெர்லைட் பண்ணுறதுக்குலாம் என்கிட்ட எதுவும் கிடையாது. ஸோ வாஷ் பண்ணி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் டேங்க்கில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் வந்து இப்போ பேரசைட் ப்ராப்ளம் வந்துருக்கு. இந்த உடம்புல தூசி மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ அந்த பிரச்சனை ஈஸியாக பரவிடும். இப்போ என் கையவும் நான் எதுலேயும் போய் வைக்கக்கூடாது, வளையவும் வைக்கக்கூடாது. ஓகே, எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. ஃபைட்டர்ஸ் இப்போ ப்ரீட் பண்ணேன் அப்படின்னா ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிரும். ஸோ அதனால் வெளியே இருந்து ஸ்டாக் எடுத்து எல்லாத்தையுமே வந்து ஏற்ற போகிறேன். ஃப்ளவரானில் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிட்டேன். காரணம் வந்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சு எதுவும் சைசிங் ஆகலை. முன்னெல்லாம் டக்குன்னு என்னோடய மீன் எல்லாமே வளர்ந்துடும். அதே மாதிரி நிறைய ஃப்ளவரான் இருந்தால் கவனித்து பார்த்துக்க முடியல. எதனா ஒன்று பண்ணி இறந்துருதுங்க. அதனால் சரின்னு மீனை குறைச்சிட்டேன். இப்போ எல்லாம் நல்ல இடம் கொடுத்துருக்கேன். நல்லா வந்து வளரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் அது எப்படி வரப்போகுது தெரியும். அந்த குட்டிஸாக இருக்கிறதெல்லாம் இன்னும் 2.5 இன்ச்சில் இருக்குங்க. இப்போ இந்த வீஜாவும் இன்னொரு குட்டி கம்ஃபாவை காமிச்சிருப்பேன். அது வளர்கிறப்ப இன்னும் சூப்பராக வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து டேங்க்கு கொடுக்கணும், 6 அடியில் டேங்க்கு கொடுக்கணும்னு இடம்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நல்ல பட்ஜெட் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக 6 அடியில் ஒரு டேங்கை ரெடி பண்ணி அதுக்குமே வந்து போட்டுருவேன். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போகணுன்னு நினச்சிங்கன்னா கேமராமேனுக்கு ஒரு கமெண்ட்டை போடுங்க.